ஆகவே இது பழைய பிரிண்ட் புதிய படமா அவர் வெளியிட்டிருக்கிறாரு. அதனால இந்த படம் ஓடாது. அவர் எத்தனை புதிய வடிவங்கள்ல ஒரு பழைய பிரிண்டை வெளியிட்டாலும் ஒன்றும் மக்களிடத்துல வரவேற்பு கிடையாது. உதவியா இருப்பது என்பது வேறு, வாரிசாக இருப்பது என்பது வேறு. புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியாருக்கு தமிழ்நாடே அவருக்கு உதவி முன் வருகிற போது அவர் பெற்றெடுத்த பிள்ளையாக இருப்பவரும் உதவ முன் வருவதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. அவரும் குழம்புகிறாரு, எல்லாத்தையும் குழப்புறாரு. ஒரு தெளிவான பாதையோட அவர் பயணித்தால் அவர் அரசியல் பயணம் என்பது கேள்விக்குறி ஆகாது. இல்லை என்று சொன்னால் அமமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுகவை காப்பாற்ற வேண்டிய கடமை அமமுகவுக்கு இருக்கிறது என்று புதிய அவதாரம் எடுப்பதைப் போல, அவர் ஏதோ இப்போதுதான் கட்சி தொடங்கியதைப் போல, இப்போதுதான் அந்த கட்சிக்கு கொள்கையை வகுத்ததைப் போல அவர் ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இது பழைய பிரிண்ட் புதிய படமா அவர் வெளியிட்டிருக்கிறாரு. அதனால இந்த படம் ஓடாது. அவர் எத்தனை புதிய வடிவங்கள்ல ஒரு பழைய பிரிண்டை வெளியிட்டாலும் ஒன்றும் மக்களிடத்துல வரவேற்பு கிடையாது. அதிமுகவை காப்பாத்துங்க அப்படின்னு யாரும் அவர்கிட்ட போய் முறையிட்டதா எங்களுக்கு தெரியல. எந்த தொண்டரும் அவர்கிட்ட முறையிட்டதா தெரியல. அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம் என்றுதான் அவர் அம்மாவுடைய பெயர்ல கொடியை வைத்து அம்மாவுடைய பெயர்ல வைத்து நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தார், சட்டமன்ற தேர்தலை சந்தித்தார், உள்ளாட்சி தேர்தலை சந்தித்தார். அத்தனை தேர்தல்களிலும் மக்களால் அவர் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய கொள்கை, கோட்பாடு, லட்சியம், செயல்பாடு, சேவை எங்களுக்கு தேவையில்லை என்று மக்கள் தீர்ப்பளித்துவிட்டார். ஒரு தேர்தலில் மட்டுமில்லை. ஏன்னா அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ, ஒரு கவுன்சிலரோ, ஒரு ஊராட்சி மன்ற தலைவரோ இருக்கிறதா எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஆக ஒரு கட்சியை தொடங்கி மக்களிடத்தில் தேர்தலில் நின்று அவர் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு அமமுக அப்படின்னு ஏ ஃபார்ம்ல பி ஃபார்ம்ல தேர்தல் ஆணையத்தில் ஒப்புதலை பெற்று கையெழுத்து போட்டு அதற்கு நான் தான் பொதுச் செயலாளர், அதற்கு நாங்கள் தான் மாவட்ட செயலாளர் என்று செயல்பாட்டுக்கு அது மக்கள் மத்தியிலே போனியாகாமல் புறக்கணிக்கப்பட்ட பிறகு இன்றைக்கு அவர் தாய் வீட்டுக்கு கிளம்பி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதை மீட்டு தாருங்கள் என்று யாரும் அவரிடத்திலே போய் நீங்கள் தான் ராஜராஜ சோழன், எங்களுக்கு நீதி வழங்குங்கள் என்று யாரும் முறையிட்டதாக எனக்கு தெரியவில்லை. ஆகவே அவர் புதிய அவதாரம் எடுத்திருப்பதைப் போல அவர் காட்டுவது என்ன என்பது, இது பழைய படம் புதிய பிரிண்ட்ல வெளியிட்டு மதுரையில ஆர்பி ஜெயக்குமார் அரசியல் ஞானம் போல பேசுகிறாருன்னு அதே டிடிவி பேட்டி கொடுத்திருக்கிறார். அப்படியா? ஏன்னா அது இன்னும் பார்க்கல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. குடும்ப கட்சி கிடையாது கொடுக்கணும்னா எடப்பாடிக்கு தான் கொடுக்கணும் துரோகத்துக்குன்னு சொல்லி ரெண்டு பேருமே அந்த கண்டன வெளியிட்டிருக்கிறாரு. டிடிவியும் அதை வழிமொழிந்து சொல்றாங்க. உண்மையிலே இந்த கட்சிக்கு துரோகம் இழைத்தது சேவைக்கு நோபல் பரிசு மிக விரைவில் எடப்பாடியாருக்கு கிடைத்தாலும் அது ஆச்சரியப்படுறது. அவருடைய வாக்கு பொன்னாகட்டும், சேவைக்கு நோபல் பரிசு கிடைக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சேவைக்கு தான் கொடுப்பாங்களே தவிர துரோகத்துக்கு எங்கேயும் கொடுக்கறதா எனக்கு தெரியல. வரலாற்று அப்படி இருக்கு. சார், அதிமுகலையும் மகன் மாப்பிள்ள இவங்களோட தலையீடெல்லாம் இருக்கு அப்படின்னு செங்கோட்டையன் காலையில் அப்படி இல்ல, ரெண்டு பேரும் பேசி முதல்வரும் பேசியிருக்கிறார், செங்கோட்டையன் பேசி யார் என்ன பேசணும். மன்னராட்சிக்கு முடிவுரை எழுதி மக்களாட்சியை மலர செய்வது புரட்சி தமிழக எடப்பாடி அவர்கள் ஜனநாயகத்தை மலர செய்வதற்காக, டெமோக்ரஸியை மலர செய்வதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு இப்போது தேர்தல் களத்திலே நிற்கிற போது எல்லோரும் அவர்களுக்கு உதவியாக இருப்பார். இப்ப இவங்க இருக்கிறாங்க, அண்ணா இருக்கிறாரு, அவர் திருமணம் நடத்துறாங்க, எல்லாரும் உதவியா இருக்கிறாங்க. அந்த திருமணம் வீட்டார்களுக்கு இருக்கிறவங்க எல்லாருமே இப்ப நான் அவருக்கு உதவியா இருக்கிறேன். ஆனா உடனே இவருக்கு நான் வாரிசுன்னு சொல்லிட முடியும். உதவியா இருப்பது என்பது வேறு, வாரிசாக இருப்பது என்பது வேறு. புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியாருக்கு தமிழ்நாடே அவருக்கு உதவி முன் வருகிற போது அவர் பெற்றெடுத்த பிள்ளையாக இருப்பவரும் உதவ முன் வருவதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. அவருடைய பணியில அவருடைய ஏன்னா காலையில இருந்துச்சு தந்தை என்ன செய்யறாரு, காலையில அவருடைய பணிகள்ல உதவியா இருக்கிறது எந்த இலக்கணத்திலும் தவறோ சட்டவிரோதமோ கிடையாது. அந்த வகையில் இருக்கக்கூடியதை அவர்கள்
வேறு பார்வையிலே பார்த்தால் அதற்கு நம்ம பொறுப்பாக முடியாது. ஆகவே இதையெல்லாம் அதுதான் சொல்றேன்ல, இன்னைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாரை முதலமைச்சர் அணியை அமர்த்துவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். அதை திசை திருப்புகிற வேலையைத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அஜெண்டா, அவருடைய தேர்தல் வியூகத்தில் இன்னைக்கு போட்டு அவரும் குழம்புகிறாரு, எல்லாத்தையும் குழப்புறாரு. ஒரு தெளிவான பாதையோட அவர் பயணித்தால் அவர் அரசியல் பயணம் என்பது கேள்விக்குறி ஆகாது. இல்லை என்று சொன்னால் முதலமைச்சருடைய அரசியல் பயணம் கூட கேள்விக்குறி ஆகும்.